உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. Be clear-minded in God's will, in knowing God's will. தேவனுடைய சித்தத்தை அறிவதிலே தெளிவாயிருங்கள், அங்கே விசுவாசம் மரமாய் வளரும் என்று நான் சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவ சித்தத்தை புரிவதுதான் விசுவாசத்தின் ரகசியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் அறியும் போது நமக்குள்ளே விசுவாசம் என்ன செய்கிறது? வளருகிறது. அந்த பாயிண்ட் அவுட் என்னால் நகலவே முடியல. சில நேரம் நான் பேசுவதற்கு காரணம் அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், உன்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணால் இன்னொரு தடவை கூட யூடியூப்பை போட்டு பார்த்துக்க, அது ஏற்கனவே அங்கே இருக்கு. பைபிளில் இருக்க ஒவ்வொரு வசனம் இன்ஸ்பயர் பண்ணுற வசனம். அதுக்காண்டி 2வது தடவை 3வது தடவை எழுத முடியாது. அது மறுபடியும் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? கேட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் சொல்லுகிறேன், நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ நோயிங் காட்ஸ் வில் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த். ஆமென். உங்கள் எத்தனை பேர் சபை வந்து இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எடுத்துக்காட்டா பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி வழிவது எத்தனை பேர் தேவ சித்தம் விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் எல்லாருமே தேவ சித்தத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ எத்தனை பேர் உடனடியாக தேவ சித்தத்துக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான் மேட்ரு. எது தேவ சித்தமோ நம்ம அங்கே இருக்க வேண்டும் என்று தெரிந்த உடனே ஜெபம் என்ன செய்யுது? வெளியே வருகிறது. விசுவாசம் என்பது தேவ சித்தத்தை அறிந்த பிறகு வருகிறது தான். ஒரு வயசான பாட்டிகிட்ட கையில் இருக்க 10 ரூபாய் நீங்கள் பிடிங்கிருங்க, முடியாது. ஏன்னா அந்த பாட்டிக்கு தெரியாது என்னுடைய ரூபாய். அந்த பாட்டிக்கு வீரம் எங்கிருந்து வருகிறது? அறிவிலிருந்து வருகிறது. அவங்க பொருள் எடுக்க முடியாது. அப்படியே விசுவாசிகள் சிறந்த அறிவுடையவர்களாக இருப்பார்கள் என்றால் கையை தட்டுங்க. ஆமென். தைரியம் அவரிடத்தில் இருக்கும். ஆமென். இன்னைக்கு பிரச்சனை விசுவாசம் அல்ல, இன்றைக்கு பிரச்சனை அறிவு. அவருக்கு கிருபங்க, அவரை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகும். ஆமென். அவர் கிருபங்கன்னு சொல்லாங்க, அவருக்கு அறிவுங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல வருகிறது என்றால், விசுவாசத்தின் துவக்க புள்ளி என்னவா இருக்கிறது? அறிவாயிரு. தேவ சித்தத்தை குறித்து அறிவாயிருக்கிறது. மரணம் தேவ சித்தம் இல்லை என்பதை தெளிவாய் இயேசு அறிந்திருந்தபடினால் அங்கே மரணத்துக்கு எதிர்த்து நின்றார். காற்றும் கடலும் அழிவும் தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை தெளிவாய் அவர் அறிந்திருந்தபடினால் காற்றுக்கும் கடலுக்கும் எதிர்த்து நின்றார். ஓ ஆமென். Be clear-minded in God's will, in knowing God's will. தேவனுடைய சித்தத்தை அறிவதிலே தெளிவாயிருங்கள், அங்கே விசுவாசம் மரமாய் வளரும் என்று நான் சொல்கிறேன். ஆமென். மிகப்பெரிய புயல் எழுந்து வந்தது. அதை விட ஒரு புயல் இயேசுவினிடத்திலிருந்து எழும்பி வந்தது. ஆமென். புயலின் சீற்றத்தை விட ஒரு மிகப்பெரிய சீற்றம் இயேசுவினிடத்தில் புறப்பட்டு வந்தது. காற்றே இறையாதே, கடலை அமைதலாயிரு. ஏனென்றால் தெக்கபோலிக்கு போவது தேவனுடைய சித்தம் என்பதை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். அதனால் இவரே டீல் பண்ணிட்டார். ஆனால் பவுலுக்கு வந்த பிரச்சனை இல்லை. பவுல் கன்ஃபியூஸ் ஆகிட்டான், பிழைப்போன்னு தெரியலடான்ட்டான். அப்போ தான் பிதா வராரு. இங்கே பாருப்பா, இயேசு தான் வராரு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் தரிசனத்தில் வராரு. சொல்கிறாரு, என்னப்பா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? நான் வாழ்ந்த காலத்தில் என்ன வந்து எனக்கு புயல் வரலையா? நான் தெக்கபோலிக்கு போகிறது எப்படி தேவ சித்தமோ, நீ நாளைக்கு ராயனுக்கு முன்னாடி நிற்கிறேன் தேவ சித்தம். நான் தெக்கபோலிக்கு போய் நின்னது எவ்வளவு உண்மையோ, நீயும் நாளைக்கு ராயனுக்கு முன்னாடி நிற்க போகிறது உண்மை.
அந்த புயல் என்னை சேதம் செய்யாதது எவ்வளவு உண்மையோ உன்னையும் சேதம் செய்யாத அவ்வளவு உண்மை. நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டு வருமாய் இயேசு கிறிஸ்து நேற்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து பயப்படாதே உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது என்று சொன்ன உடனே வருது அவனுக்கு தைரியம். ஏன்னா சித்தத்தை புரிந்த உடனே விசுவாசம் வெளிவருகிறது. சித்தத்தை புரிவதுக்கு தான் என்ன செய்யணும்? ஆமாம், ருக்மணிட்டையும் வந்து அந்த மணி இந்த மணிகிட்ட உட்காந்து வெட்டிய நேரத்தை சொல்ல. ருக்மணி யார் இருந்தால் கோவப்படாதீங்க, ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லித்தாகணும். நீங்கள் உட்காந்து வெட்டி கதை பேசி ஊருப்பட்ட ஸ்டஃப்பை உள்ள ஏற்றவே கூடாது. ஆமேன். உங்களுடைய எண்ணங்கள் வார்த்தையினால் அறிந்திருக்கட்டும். அதாவது என்னென்னா தேவ சித்தத்தில் அறிந்திருக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க வசனத்தை. ஆனால் பிரச்சனை வந்தோன்னு அழுகிறாங்க, வீட்டை காலி பண்ணிடுவோன்ற ஒரே ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தா விடியோட கீபா காபா காபான்றாங்க. பேசாம கியூபாக்கு அனுப்பிட வேண்டியதான் இவங்க நினைக்கிறேன். என்னடா அப்படின்னா பார்த்தா ஒரு விஷயத்தை அர்த்தமே தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். நீ 100 தடவை கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட ஒரு தடவை புரிஞ்சுக்கிறது நல்லதுன்ற. அல்லேலூயா. 100 தடவை அறிக்கையிடுவதை விட ஒரு முறை புரிந்து கொள்வது ஆழமாய் பதிந்துவிடும். புரிந்து கொள்வது முக்கியம். வாதையின் கூட அர்த்தம், வாதையின் கூட அர்த்தம், வாதையின் கூட அர்த்தம் எனக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியா கிளம்பி கேட்கணும் பக்கம் எஸ்கேப் ஆயிரும் நினைக்கிறது இல்லை. அது அல்ல, ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஓடிடுறது கிடையாது. வாத என்ன இல்லைப்பா, என் கூடாரத்துக்கே வராது, என்னை சுற்றி இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, என் நிமித்தம் வீட்டில் இருக்கிற ஒருத்தனையும் வியாதி தொடாது. ஆமென். இது ஜெப குறிப்பு அல்ல, இது விசுவாச அறிக்கை புத்தகமும் அல்ல. இது தேவன் தான் செய்ய போகிறதை நமக்கு கொடுத்திருக்கிற என்னது வாக்குத்தத்தம். சங்கீதம் 91 விசுவாச அறிக்கைக்கான பட்டியல் கிடையாது. நிறைய பேர் அது விசுவாச அறிக்கைன்னு நிறைய பேர் ஜெப குறிப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பிக்க சொல்லி நிறுத்துப்பான்ட்டார் கர்த்தர். இது ஜெப குறிப்பு அல்ல. வாதையின் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்ன ஜெப குறிப்பு. அணுகாதுன்னா அது அவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். எதெல்லாம் நான் செய்யணும் நீ சொல்றது இல்லை சங்கீதம் 91. எதெல்லாம் நான் செய்ய போறேன் நான் சொல்றதுதான் சங்கீதம் 91. 91 சங்கீதம். நீங்க 91ன்றது நீங்க என்ன செய்யணும் ஆண்டவரே நம்ம சொல்றது இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு அவர் சொன்னது. ஆமா, அப்படியே கையை தட்டிட்டு உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே